ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட் கிரைண்டர் இது இல்லாத வீடுகளே நம்ம தென்னிந்தியாவில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் உள்ள எல்லா உணவுப் பொருள் தயாரிப்பு சம்மந்தப்பட்ட வணிக நிறுவனங்கள்லேயுமே இந்த கிரைண்டர் இருக்கும். இதை கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ வாங்க இதை பற்றி வீடியோவில் பார்ப்போம். கிரைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீடுகள்லேயும் சரி, தொழில் நிறுவனங்கள்லேயும் சரி, மாவு அரைக்கிறதுங்கிறது கையால் இயக்கப்பட்ட ஆட்டுக்கல்னால் நம்ம பாரம்பரிய ஆட்டுக்கல்னால கடினமான ஒரு அதிகமான நேரம் எடுத்துக்கூடிய ஒரு வேலையாக தான் இருந்தது. அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாம் அனுபவபூர்வமாக அதை உணர்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது 1955ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டு கோயம்புத்தூரில் பி சபாபதிங்கிறவர் தான் இந்த கிரைண்டர், வெட் கிரைண்டரை கண்டுபிடித்தார். சபாபதி அவங்களோட கண்டுபிடிப்பு வீட்டிலும் சரி, வணிகத்திலையும் சரி, மாவு தயாரிக்கும் முறையை முற்றிலுமாக மாற்றி அமைத்தது. 1960களில் சபாபதி தனது தயாரிப்புகளை மெட்ராஸ் மற்றும் மதுரை போன்ற பிற நகரங்களுக்கு விரிவுபடுத்தினார். அதனைத் தொடர்ந்து 1963ஆம் ஆண்டில் பி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் லக்ஷ்மி கிரைண்டர்ஸ் என்ற வணிக பெயரில் முன்னணி கிரைண்டர் இயந்திரங்களை உற்பத்தி செய்ய தொடங்கினார். இது வெட் கிரைண்டர்களின் வணிக பிரபலத்திற்கு வழிவகுத்தது. 1975இல் சாய்க்கக்கூடிய கிரைண்டர், டில்டிங் வெட் கிரைண்டர் கண்டுபிடித்தார் ஆர் துரைசாமி. இவர் கிரைண்டரை சாய்க்கும் வசதியுடன் வடிவமைத்தார். இதனால் மாவை அரைத்த பிறகு பாத்திரத்திலிருந்து சிரமமின்றி வெளியே எடுப்பது எளிதானது. இது ஒரு முக்கியமான செயல்பாட்டு முன்னேற்றமாக அமைந்தது. அதன் பின்னர் எல்ஜி வரதராஜ் என்பவர் மேசை மேல் வைக்கக்கூடிய கிரைண்டர், டேபிள் டாப் வெட் கிரைண்டர், இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய, இன்றைக்கு பல வீடுகளிலும் இருக்கின்ற இந்த டேபிள் டாப் வெட் கிரைண்டரை கண்டுபிடித்தார். இது கிரைண்டரை தரையில் வைக்க வேண்டிய அவசியத்தை இல்லாமல் சமையலறை மேடை மீது வைத்து பயன்படுத்தக்கூடிய சிறிய வடிவத்தை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் ஒரு மாதத்திற்கான மொத்த வெட் கிரைண்டர்களின் உற்பத்தியான 1,00,000 அலகுகளில் சுமார் 75% பங்களிப்பை நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோயம்புத்தூர் நகரம்தான் வழங்குகிறது. இந்த தொழில்துறை நேரடியாக 20,000 பேருக்கு வேலை அளிக்கிறது மற்றும் மறைமுகமாக 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. 2011ஆம் ஆண்டில் இந்த தொழில் குழுமம் 225 கோடி இந்திய ரூபாய், $27 மில்லியன் வருடாந்திர வருவாயை கொண்டிருந்தது. இது 2015ஆம் ஆண்டில் 2,800 கோடியாக, அதாவது $330 மில்லியன் வளர்ந்தது. கோயம்புத்தூரில் தயாரிக்கப்படும் வெட் கிரைண்டர்களின் தனித்துவமான தரம் மற்றும் வரலாறு அங்கீகரிக்கப்பட்டு 2005 மற்றும் 2006ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கத்தால் கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் என்பதற்கு புவிசார் குறியீடு, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக், GI டேக் வழங்கப்பட்டது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.